அகலவிகடம் அகலவிகடம். வருகை தந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் ராஷ்டிரிய வழங்கும் அகடவிட படக்குழு சார்பாக உங்களை வருக வருக என வரவேற்று எங்கள் பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறார். பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பெரம்பலூர் மாநகருக்கு என்னுடைய ராஷ்டிரிய அகடவிட படக்குழு கொடுத்திருக்கிற தலைப்பு உயர்திரு கொரோனா எதை கற்றுத் தந்தது? தேக வாழ்வியலை உணர வைத்ததா? தேவையானவர்களை தேட வைத்ததா? தேசத்தின் மாசுகளை சுத்தப்படுத்தியதா? சேவை செய்யும் அறத்தை சொல்லி தந்ததா? இதுதான் இந்த மாநகருக்கு எங்களுடைய ராஷ்டிரிய அகடவிட படக்குழு கொடுத்த தலைப்பு. 1000 பிறவிகள் நீ எடுத்தாலும் ஏதாவது நீ மனிதநேயத்தோடு உதவி செஞ்சா மட்டும்தான் 1000 மனிதர்களில் நீ உள்ளத்தில் வாழ்வாய். கற்காலம் தொடங்கி இன்னைக்கு கணினி காலம் வந்துருச்சு. ஆனால் இப்போவும் பல மனுஷங்க நெஞ்சில் வெறும் கல் நெஞ்சாவே தான் இருக்காங்க. அந்த கல் நெஞ்சுக்காரங்களையும் சேவை செய்யும் அறத்தை இந்த கொரோனா கற்றுக் கொடுத்துருச்சியா. ஊரடங்கு அப்படின்னு போட்ட உடனே ஏழைகள் வீட்டில் உள்ளேயும் ஊரடங்கு வெளியேயும் ஊரடங்கு. ஆமாம், உள்ளேயும் ஒன்றும் இல்லை, வெளியவும் ஒன்றும் இல்லை. ஏழைகள் வீட்டில் வறுமை வாட்டி எடுத்துச்சுனே தான் சொல்லணும். உணவுக்கு பஞ்சம். இப்படி உணவுக்கு பஞ்சம் இருப்பவர்களுக்கு தொண்டு நிறுவனங்கள் பல சென்று வந்து உணவு பொட்டணங்கள், காய்கறிகள், அரிசி இப்படி பல கொடுத்துச்சு. ஹைதராபாத்தில் கொத்தூரு லிங்கம் அப்படிங்கிற ஒருத்தர் 75 வாடகை வீடை விட்டுருக்காரு. கிட்டத்தட்ட 2 மாத காலமாக இந்த கொரோனா டைமில் அவர் வாடகை பணம் வாங்கவே இல்லை. கிட்டத்தட்ட அவருக்கு 6,80,000 நஷ்டம். இருந்தாலும் அவர் மக்களின் கஷ்டத்தை புரிஞ்சு அவர் வாடகை வாங்கவே இல்லை. இதுக்கு மேலே என்னன்னா, வட்டிக்காரங்களே இப்போ காசு அந்த 2 மாசமா வட்டி வாங்கவே இல்லை. கட் அண்ட் ரைட்டாக இருக்கிற வட்டிக்காரங்களே வட்டி வாங்கவே இல்லையா. அப்படிப்பட்ட வட்டிக்காரங்க கல் நெஞ்சையே மாற்றிருக்கு இந்த கொரோனா. கேரளாவில் ஒரு செவிலியர் ஒருவர் தான் இருக்கிற மருத்துவமனையில் கொரோனா நோயாளி இல்லாததுனால அவர் பணியிடை மாற்றம் செய்து காசர்கோடுங்கிற பகுதிக்கு சென்று அங்கு கொரோனா நோயாளிகளுக்கு மருத்துவம் அளித்து சிகிச்சை அளித்து வந்தார். அந்த செவிலியோர பெயர் பாப்பா ஹென்றிங்கிறது. இந்த சேவை அறத்தை கற்றுக் கொடுத்தது கொரோனா தான். கள்ளக்கண்டா நாயக்கானோ, நாயக்கண்டா கள்ளக்கானோ இப்படிங்கிற டைலாக் நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். இப்போ அந்த நாய் இருந்தால் கூட அந்த நாய்க்கு இப்போ உணவளிக்கிறாங்க. அப்போ நமக்கும் நாய்க்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் பகுத்தறிவு மட்டும்தான். அந்த விலங்குகளுக்கும் உணவளிக்க வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்தது இந்த கொரோனா. கலியுக கால வள்ளல்களை, வள்ளல் கர்ணன்களை இந்த உலகிற்கு கொடுத்தது இந்த கொரோனா. நம்ம எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நாள் நிச்சயம். எப்பொழுது நாம் மனிதநேயத்தோடு வாழ்கிறோமோ அப்பொழுது நாம் மரணமுற்றாலும் அனைவரும் மனதில் வாழும். அப்படி கொரோனாவுக்காக சேவை செய்து கொரோனா தொற்று ஏற்படுத்தி கொரோனாவிலேயே உயிரிழந்தவர் பலர். அவங்களில் ஒருத்தரை நான் சொல்கிறேன். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த கணேசன் என்கின்ற ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் உதவியாளர் கொரோனா தொற்றால் ஏற்பட்டு அவர் இறந்துட்டார். அவருடைய குடும்பத்துக்கு இவருடைய ஒருவர் மாத வருமானம் மட்டுமே தான். அவங்க அக்கா ஒருத்தங்களில் மனநலம் குன்றியவர்கள். இப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம் நாடு நம் மக்கள், நான் இந்த மக்களுக்காக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்தாங்க.
இன்னைக்கு அவங்க இறந்துட்டாங்க. அந்த குடும்பத்தின் நிலை என்னவென்று யாருக்குமே தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் காவல் ஆணையர் பாலமுரளியும் டாக்டர் சைமன் அவர்களும் கொரோனா தொற்று உண்டாகி கொரோனா தொற்றுக்காக சேவை செய்து கொரோனாவாவிலே இறந்துள்ளனர் என்று தான் சொல்ல வேண்டும். குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போயிருக்கு. ஊரடங்கு காலகட்டத்தில் குழந்தைகளும் பெரியவங்களும் யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தை வந்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போயிருக்கு, நான் 3000 மாஸ்க் இல்லாதவங்களுக்கு தரேன் அப்படின்னு. அந்த குழந்தை மனு கொடுத்துட்டு 3000 மாஸ்கை அனைவருக்கும் கொடுத்தது. அந்த குழந்தையின் பெயர் லத்திகா ஸ்ரீ, வேற யாரும் இல்லை, அங்கே உட்காந்துருக்க லத்திகா ஸ்ரீ அவர்கள் தான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்படி நம் அனைவரையும் சேவை செய்யும் மரத்தை சொல்லி கொடுத்தது கொரோனா. சோனு ஷூட் அப்படிங்கிறவங்க சொந்த ஊரில் இருக்கிறவங்க வெளியூரில் வேலை பார்த்தவங்கள தன்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டு வருவதற்கு தன்னுடைய சொந்த பணத்தில் விமானம் மூலமும் பேருந்துகள் மூலமும் கார்கள் மூலமும் அவருடைய சொந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்தார் சோனு ஷூட் அவர்கள். இந்தி திரைப்பட நடிகர். பல படங்கள்ல வில்லனா நடிக்கக்கூடிய அந்த சோனு சூட்ன்றவர் ஒரு ஹீரோ மாதிரி பல காரியம் பண்ணியிருக்காரு அந்த திரைப்பட நடிகர். இதே மாதிரி மதுரை டைல்ஸ் கடை ஓனர் வெங்கட் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தன்னுடைய சொந்த வணிக கட்டிடத்தை கொரோனா சிகிச்சை அளிக்கும் மையமாக மாற்றி கொடுத்தாரு. இந்த சேவை யாரெல்லாம் யார் கற்றுக் கொடுத்தது? கொரோனா தான் கற்றுக் கொடுத்தது. இந்த சேவை செய்யும் மரத்தை கற்றுக் கொடுத்தது கொரோனா தான் அப்படிங்கிறத சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வெரி குட் தம்பி, வெரி குட். நல்ல விஷயத்தை பதிவு பண்ண. வெரி குட். கொரோனா குழந்தைகளாகிய எங்கள் தேக வாழ்வில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு என்பதை பார்க்கலாம். ஐயா, முன்னாடிலாம் நாங்கள் மிஷின் மாதிரி ஓடிக்கொண்டிருந்தோம். மண்டே தொடங்கினா சண்டே வரையிலும் ஸ்கூலு, படிப்பு, அந்த கிளாஸு இந்த கிளாஸு, டியூஷன்னு விளையாட கூட நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருந்தோம். மீறி விளையாடினா எங்கள் அம்மா வேர்த்து போயிடும், கருத்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்களே சும்மா உட்காந்துருந்தாலும் எங்கள் அம்மா வெயிலில் போய் விளையாடு, விட்டமின் கிடைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. எங்களுக்கு தனி ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆண்ட்ராய்ட் ஃபோனு. கேட்டா ஆன்லைன் கிளாஸ்க்கா. இப்போதாங்க ஐயா நாங்கள் எங்கள் பெற்றோர்களோட நினச்சபடி விளையாடுறோம், தூங்குறோம், சாப்பிட்றோம், எங்கள் விருப்பப்படி இருக்கோங்க ஐயா. மனசு சந்தோஷம்தான் ஆரோக்கியன்றத எங்கள் பெற்றோர்களுக்கு புரிய வச்ச இந்த கொரோனாக்கு ஒரு நன்றி. நம் முன்னோர்களின் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையில் பின்பற்றிய ஒழுக்கம், ஆரோக்கியமான கலாச்சார உணவுகள் போன்றவற்றால் மட்டுமே கொரோனா தொற்று நோயை நாம் எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறோம் ஐயா. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மேல் நாட்டு உணவு முறைகள், கலாச்சாரம் சீர்கேடு, நாகரிகம் என்ற பெயரில் நாம் பயன்படுத்தும் உணவு முறைகள், நவீன பாத்திரங்கள், ரசாயனங்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட அனைத்து செயற்கை முறைகளும் நடைமுறைக்கு கொண்டு வந்து நம் ஆரோக்கியத்தை இழந்து விட்டோம். நம் சுய சிந்தனையும் இயற்கையின் விசாலத்தையே மறந்து விட்டோம் ஐயா. எங்க வீட்ல நடந்த சில நிகழ்வுகளை சொல்ல போறேன். சொல்லுமா. ஐயா, முன்னாடிலாம் எங்க அம்மா கோலம் போட மாட்டாங்க, பெயிண்டை வச்சு தான் கோலம் போட்டிருப்பாங்க, நவீன பாத்திரங்கள் தான் பயன்படுத்துவாங்க. ஆனா இப்ப எங்க அம்மா மஞ்சள் சாணம் தெளிச்சு கோலம் போடுறாங்க. கம்பு கேழ்வரகுனா முன்னாடி என்னன்னு கூட தெரியாதுங்க ஐயா, அதை வச்சுதான் சமைக்கிறாங்க. மண்பானங்கள் தான் பயன்படுத்துறாங்க, அம்மி உரலை வச்சுதான் சமைக்கிறாங்க. இப்ப நாங்க ஆரோக்கியமா வாழ தொடங்கி இருக்கிறோம். எங்க தம்பி வீட்ல பண்ண சில காமெடிகளை உங்க முன்னாடி சொல்றாங்கய்யா. ஐயா, எங்க அம்மா வெளியில எந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டு வந்தாலும் டஸ்ட் இருக்கும், அதனால கொரோனா வைரஸ் வந்துரும் சொன்னாங்க. அதுக்கு என் தம்பி போனை கொண்டு போய் கழுவிட்டாங்க ஐயா. கேட்டா, நீங்க போனை தானே வெளில கொண்டு போனீங்க, டஸ்ட் இருக்கும்ல, அதனால தான் கழுவுனேன், வெயில காய வச்சிருக்கேன்னு சொல்றாங்க ஐயா. இதோட விட்டான்னு பார்த்தா பிளைன் கேக் எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்க ஐயா, அத போய் தண்ணியில முக்கிட்டான். கேட்டா இதுக்கும் அதே காரணம் தான் ஐயா சொல்றான். வெளியில வந்த பொருளாச்சே கொரோனா தொத்திக்குன்னு சொல்லிட்டு தண்ணியில போட்டு முக்கிட்டான். அவ்வளவு புத்திசாலி தம்பி. நல்ல வேலை சானிடைசர் அடிச்சிருந்தானே என்ன ஆயிருக்கும். என்னதான் இது நாசம் பண்றதா இருந்தாலும் ஒரு குழந்தை மனசுல கொரோனா எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்கு ஐயா. மனிதன் ரோபோ போன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில இந்த கொரோனா வந்ததுக்கு பின்புதான் மனிதன் ஆரோக்கியமான மனிதனாக வாழ தொடங்கி இருக்கிறான் ஐயா. அதனாலதான் மனிதன் கொரோனாவை பார்த்து
சொல்லி நோய். ஆனால் தேக வாழ்வினை உணர வைத்த நீ எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். வெரி குட், வெரி குட், வெரி குட். உயர் திரு கொரோனா எதை கற்றுத்தந்தது? நான் பேச போகிறது சேவை செய்யும் அறத்தை சொல்லி தந்ததான். லாக்டவுன் மார்ச் 24 அறிவித்தாங்க. அறிவித்து முடித்தோடனே எல்லாரும் போல தான் எங்கள் வீட்லேயும் வந்து எல்லா வீட்டில் டிவி பார்த்துட்டு ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வீட்டோடு இருந்தோம். அடங்கி கிடக்கிற காலத்தில் தான் ஒவ்வொரு நாளும் நியூஸில் பார்த்துட்டு இருக்கும்போது மருத்துவர்கள், காவலர்கள், சுகாதார பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் இந்த மாதிரி அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி பார்த்துட்ருக்கிற நேரத்தில் தான் டெய்லி ஒரு நாள் பார்த்தோம், 2 நாள் பார்த்தோம், 3 நாள் பார்த்தோம். எங்களுக்கு மனசு கேட்கல. மனசு கேட்காம தான் முதல் நாளாக வந்து நாங்கள் திருப்பூரில் வந்து ஒரு 5 பேக்கரி வச்சுருக்கோம். லாக்டவுன் பட்டவுடனே முடிஞ்ச இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும், லாக்டவுன்னு முடிவாயிடுச்சு, அந்த பொருட்கள் யாராச்சும் கொடுத்து உதவுவேன்னு சொல்லிட்டு இருக்கிற பிஸ்கெட்டு, ஸ்வீட்டு, காரங்கள் எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃப்ரீயாகவே இருந்தால் கெட்டு போயிடும். 1 மாதம் கொடுத்துருக்காங்க. லாக்டவுன்னா என்னன்னே தெரியாது. அந்த பொருட்கள் பூரா வீணாக போயிருன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டோம். மீதி இருக்கிற பொருட்கள் என்ன பண்ணோம், காவலர்கள் பூரா வெயிலில் காயிறாங்க, நம்மளுக்கு ஒரு சமுதாய தொண்டில் இருந்துட்டு இத்தனை பேர்த்தை பார்த்துட்டு எதுக்காக அப்படிங்கிறக்காக பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ் 2 வீலர் எடுத்துகிட்டு பைலரில் கட்டிட்டு ஒவ்வொரு காவல்துறைக்கும் நாங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி கொடுக்க ஒவ்வொன்றா போயிட்டுருக்கும்போது தான் காவல்துறைக்கு டீ கொடுக்கும்போது அங்கே ரோட்டோரமாக இருக்கிற மக்களினுடைய பசி அறிய முடிஞ்சது. அடுத்த நாள் காலையில் வந்து எங்கள் பேக்கரி குடோன் நல்லா நிறைய இருக்குது. அதில் மாஸ்டர் எல்லாத்தையும் தங்க வச்சுருக்கோம். அதில் ஒரு 50 பேர் பக்கம் தங்க வச்சுருக்கோம். அவங்களுக்கு சாப்பாடு போகும்போது இந்த ஒரு 100 பேர்த்துக்கு தயார் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒரு 100 பேர்த்துக்கு வந்து காலையில் மார்க்கெட்டில் போய் 5 மணிக்கு போய் மார்க்கெட் சாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு உணவு தயார் பண்ணுறோம். முதல்ல கொடுக்கும்போது காவல்துறை போய் ஒவ்வொரு இடத்துல செக் போஸ்ட்டில் போய் நிற்கிறோம். யாருமே வரல. என்னடா 100 பேர்த்துக்கு சமையல் செய்ய சொல்லிட்டாங்க, ஒருத்தருமே காணோம். அப்படிங்கும்போது ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. ஒவ்வொரு கூட்டமாக வர ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு இடத்துல போய் தேடி போகும்போது 100 பேர்த்துக்கு கொடுத்த உணவு 1000 பேர்த்துக்கு கொடுத்தாலும் கட்டுப்படி ஆகாத அளவுக்கு மக்களுடைய பஞ்சங்கள் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் 100, 200 ஆச்சு, 200, 300 ஆச்சு. அப்படியே ஒரு நாளைக்கு 1000 நபர்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தோம். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஒரு நாளைக்கு 100 ஏழை குடும்பங்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் 520 ரூபா ஒரு கிட்டு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் அந்த வேலையை செஞ்சோம். ஒவ்வொரு நாளும் அந்த வேலைகள் செய்யும்போது ஒவ்வொரு நாள் தினமும் 2 மணிக்கு தான் தூங்குவேன். அந்த 2 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு உண்டான சந்தோஷம் என் வாழ்க்கையில் 45 ஆண்டு கால வாழ்க்கையிலேயே அதை சேவை செஞ்சனுடைய நிம்மதி எதுலையுமே கிடைக்கலைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மகாசக்தி அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டவே உருவாக்கி மருந்து, மாத்திரை, கல்வி செலவு, நீட் தேர்வுக்கு இப்போ ஆரம்ப காலகட்டமாக நீட் கோச்சிங் கொடுக்கறதுக்கு முடியாதவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு 2 பேர்த்தை கொடுக்கலாம் அப்படின்னு தேர்வு பண்ணியிருக்கோம். அது வந்து இந்த ராஜ் டிவி மூலயமாவே நான் முதல் கட்டமாக சொல்கிறேன். அதே மாதிரி அரசு பள்ளிகளில் நிறைய உபகரணங்கள் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்கூலுக்கு வந்து வடிவமைப்பு கொடுக்குற பெயிண்டிங் செலவெல்லாம் ஏற்றிருக்கோம். தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே வந்து எங்களுடைய இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைக்கு எதிர்ப்பு நாள்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை நாள் வைப்பாங்க. மாவட்டத்தில் இருக்கிற அந்த கடைசி ஊர்லேருந்து கூட வந்து வர டைமில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து நாங்கள் அங்கேருந்து வர்றவங்களுக்கு உணவு, ஒவ்வொரு மாவட்டத்துலேருந்து போய் நாம் உணவு கொடுத்து அந்த ஊரில் இருக்கிறவங்கள தூண்ட போகிறேன் உணவு கொடுக்கறக்கு கலெக்டரேட்டில். என்னை பொறுத்த வரைக்கும் சேவை செய்ய கற்றுக் கொடுத்தது அதுதான் என்னுடைய கருத்து. இந்த பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. என்னோட வயசில் சின்னவர், நான் எவ்வளோ மேடைகளில் இப்படிலாம் மடியேந்து பிச்சை கேட்டு மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கிறேன். நாம் ஏதாவது ஒரு கடனை வாங்கியாவது நம்ம ஏரியாவில் செஞ்சுருக்க கூடாதோன்ற எண்ணத்தை இந்த மனுஷன் எனக்கு தூண்ட வச்சுட்டாரு. பெரிய சேவை பண்ணியிருக்காரு. ஒரு 5 பேக்கரி வச்சிருக்காரு. தெரியும் அந்த தொழில் என்ன லாபம் வரும், என்ன நஷ்டம் வரும்னு தெரியும். நானும் பேக்கரி வச்சிருந்தவன் தான். கொடுக்குற மனசு பார்த்தீங்களா, அந்த மனசிற்காக மீண்டும் ஒரு முறை பலமாக கரவொலி கொடுங்க. நாங்கள் ஒருத்தரை மேடை ஏற்றி பேச வைக்கிறோன்னா நாங்களாம் ஆய்வு பண்ணாமலாம் கூப்பிட்டு மேடை ஏற்றிட மாட்டேன். நல்ல மனசு படைத்தவர். ஸோ எங்கெல்லாம் திங்கக்கிழமைனா மனு கொடுக்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸ், அங்கெல்லாம் உணவு கொடுக்கணுன்ற எண்ண திட்டத்தை அவர் அறிவிச்சிருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. அங்கே இருக்கிற மக்கள் ஏன் அவர் செய்யணும் நாம செய்யக்கூடாது எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒரு நல்ல சேவையை செய்திருக்க இந்த மனிதரை நாம் பாராட்ட வேண்டும் என்பதை மீண்டும் பதிவு செய்ததோ இப்பொழுது அவருக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது.
குளோபல் பூபதி அவர்களுக்கு சேவை செம்மல் என்ற விருது கொடுக்குறாங்க. இது கொடுக்குறது யாருன்னு கேட்டா இந்த நிறுவனத்துடைய 4 சகோதரருக்கு அவங்களுடைய தாய்மாமன் தான் மிஸ்டர் ஐயா முனைவர் SS மணியன். அவர் கையால இந்த விருது வழங்கப்படுகிறது. கொரோனா எதை கற்றுத்தந்தது? தேவையானவைகளை தேட வைத்தா? ஆம், என்னை நிறைய தேட வைத்ததையா, உங்களையும் தேட வைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம கல்வியை பத்தி பேசலாம். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு ஜெயம் ரவி படத்துல கேட்பாருங்கய்யா. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எங்கயா போச்சு எங்களோட பள்ளி நாட்கள்? எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமாங்கய்யா. ஆனா இப்போ இதெல்லாம் எதுவுமே இல்லைங்கய்யா. எங்க பள்ளியில அனைத்து விழாக்களையும் நாங்க கொண்டாடுவோங்கய்யா. இப்போ நான் என்னோட கல்வியை தேடுறேன், நண்பர்களை தேடினேன், ஆசிரியர்களை தேடிக்கிட்டே இருக்கேங்கய்யா. ஐயா ஒன்றும் இல்லை, எங்கள் ஸ்கூலில் லஞ்ச் வரும். எல்லாரும் லஞ்ச் உங்கள் ஸ்கூலில் தானே சாப்பிடுவீங்க. அந்த மாதிரி நாங்களும் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம் லஞ்சுக்காக. எங்கள் ஸ்கூலில் எடுத்துகிட்டு போனால் 10 பேருக்கு சாப்பிடுவோங்கய்யா. நிமிஷத்தில் எல்லா சாப்பாடும் காலியாயிருங்கய்யா. அப்போ அந்த ஆர்வம் தூண்டும், இன்னும் நம்ம சாப்பிட்லாமோ, இன்னும் எடுத்துகிட்டு வந்திருக்கலாமோன்ற ஆர்வம் தூண்டுங்கய்யா. அதை தேட வச்சுங்கய்யா இந்த கொரோனா. ஆனா ஒண்ணுமா, கிளாஸ் ரூம்ல படிக்கிறது தேடுறது இல்ல, லஞ்ச் டயத்துல சாப்பிடுறதாமா தேடுறீங்க எல்லாரும். சிரிக்கிறா பாருங்க. இப்ப ஆன்லைன் கிளாஸ் தவிர மற்ற எந்த பொழுதுபோக்கும் நம்மளுக்கு கிடையாது இல்லைங்கய்யா. இதனால நான் என்னோட பள்ளியை தேடினேன், ஆசிரியர்களை தேடினேன், என்னோட நண்பர்களை தேடினேன், எல்லாத்தையும் தேடினேங்கய்யா. இந்த பார்க்குக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, சினிமா, ஹோட்டல், இல்லைனா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இல்லைனா குடும்ப விழாக்களை சேர்ந்துக்கிறது, இது தானங்கய்யா. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையே கூண்டுக்குள் அடைப்பற்றார் போல முடக்கப்பட்டது ஐயா. இந்த மாதிரியான காலகட்டத்தில் வெளியே போய் ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட இமயம் போல தேட வைக்குதுங்கய்யா இந்த கொரோனா. நம்ம எங்கேயுமே வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்தா பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவு தட்டுப்பாடு வந்துருங்கய்யா. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வெளியில பீச்சு பார்க்குன்னு போவோம், பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம். வாங்கி கொடுக்குற அளவுக்கு பெரிய மனசு இல்லைனாலும் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சமாச்சு கொடுப்போம் இல்லைங்கய்யா. இங்க நான் பறவைகளின் மற்றும் விலங்குகளின் தேவைகளை தேடினேன், உணர்ந்தேன். எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்காருங்கய்யா. இந்த மாசம் பாதி சம்பளம் அனுப்புறாங்க. ஏன்னா இந்த கொரோனாவால. எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே பட்ஜெட் போடுவாங்க இல்லைங்கய்யா. அதுக்கு இவ்வளோன்னு பணம் பிரிச்சு பார்ப்பாங்கல்ல, அதுக்கு என் கூட உட்காந்து தாங்க எனக்கு சொல்லி தருவாங்க. நான் பார்த்துருக்கேங்கய்யா, முன்னாடி மளிகை ஜாமாக்கு 2000 ரூபாய் எடுத்து வைப்பாங்க. ஆனால் இது அதுவும் குறைஞ்சு 1000 இல்லைன்னா 1500. அப்போ இந்த வருமானத்தால எங்களோட பட்ஜெட்டையே கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் இல்லைங்கய்யா. எத்தனை பேருமா உங்க வீட்டுல? 3 பேருங்கய்யா. யாராரு? நானு, என்னோட அம்மா, என்னோட தம்பி. அப்பா வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரு. ஆமாங்கய்யா. அப்பாவோட வருமானத்தை வச்சு அம்மா குடும்பம் நடத்துறாங்க. ஆமாங்க. கண்டிப்பா உங்களை கரையேற்றுன்ற கவலை அந்த அம்மாவுக்கு இருக்கிற தொட்டு தான். ஆனா என்ன இருந்தாலும் உன்னை மேடை ஏற்றிருந்தா கூட அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ள அடிவேறு பிடிச்சிருப்பாங்க. நம்ம பொண்ணு நல்லா பேசணும், 4 பேர் முன்னாடி என் பொண்ணு கைத்தட்டல் வாங்கணும். அது இந்த விஷயத்த டிவியில் வரும்போது தன்னுடைய வீட்டுக்காரர் அங்கிருந்து பார்க்கணுன்ற எண்ணம் அந்த தாய்க்கு இருக்கும். அவளுக்கு மட்டும்தான் அந்த பாசம் இருக்கும், உணர்வு இருக்கும். இந்த வேலைக்கு போனவன் வாய்க்கு ருசியாக சாப்பிட்ற பசங்களாச்சுன்னு சொல்லிட்டு தான் அதெல்லாம் எதையுமே பார்க்காம அம்மியில் அரைச்சி உங்களை நல்லா வாய்க்கு ருசியாக போட்டுருக்குறாங்க. நம்ம அனைவருமே உறவுகளை தேடி அலைஞ்சோங்கய்யா. என்னோட தம்பியை பற்றி நான் சொல்கிறேன். என்னோட பாட்டி இருக்காங்க கிராமத்தில், என் தம்பி இருக்கா எங்கள் நகரத்தில். முன்னாடியெல்லாம் பாட்டி ஃபோன் பண்ணாருங்க, தம்பி அம்மா சொல்லுவாங்க, டே தம்பி அவ்வா கிட்ட கேளுடா, இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்து தான் என் தம்பி முன்னாடி கேட்டான். ஆனால் இப்போ அவங்க கிட்ட இருந்து ஃபோனையே வாங்க முடியலைங்கய்யா. அவ்வா நீங்கள் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கீங்கவா அப்படின்னு என் தம்பி சொல்கிறதும், தம்பி நீயும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கடா, இந்த கொரோனா போக்குவரத்து பாதிக்கப்பட்டு நம்ம 2 பேரும் பார்க்க முடியாமல் போச்சுங்கய்யா. ஆனால் நம்ம பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கு, இவங்க எல்லாம் ரோமியோ ஜூலியட் மாதிரியும் காதலன் காதலிகள் மாதிரியும் தினமும் ஃபோனில் பேசிக்கிறாங்க, வீடியோ கால் பண்ணி அவ்வா நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு இப்படி அவ்வளவு அன்பை வெளிக்காட்டுச்சிங்கய்யா அந்த கொரோனா. இப்போ என் தம்பி இந்த உறவை தேட வச்சுச்சு இல்லைங்கய்யா. நாகரிகத்தின் பெயரில் நாம் துளைத்த சடங்குகள், கலாச்சாரம், உணவு முறைகள் இவ்வனைத்தையுமே இப்பொழுது இந்த கொரோனா தேட வைத்தது என்பதே நிதர்சனமான உண்மை. அனைவருக்கும் வணக்கம். ஐயா, கொரோனா ஒரு பக்கம் லட்சக்கணக்கான பேத்தோட உயிரை எடுத்துட்டு இருக்கு. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு சேவை செய்கிறாங்க ஐயா.
நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு சேவை செய்யும் மரத்தை சொல்லித் தந்ததா கொரோனா? நிச்சயமா சொல்லித் தந்தது ஐயா. இருக்கை கூப்பி கடவுளை வணங்குவதை விட ஒரு கை நீட்டி உதவி செய்ய இருக்கை உன்னை வணங்கும் கடவுளாக. ஓடிக்கிட்டே இருந்தாதான் நீரோட்டம், தேங்கி நின்னா அது சாக்கடை. அதே மாதிரி தான் ஐயா பணமும். பணம் ஓட்டம் இருந்தால் தான் பொருளாதாரம் செழிக்கும். நம்ம ஏன் தண்ணியை தேக்கி வைக்கிறோம்? குடிநீருக்காகவும் விவசாயத்துக்காகவும் மின்சாரம் எடுக்கிறதுக்காகவும் நம்ம தண்ணீரை தேக்கி வைக்கிறோம். அதே மாதிரி தான் ஐயா பணமும். பணத்தை நம்ம தேக்கி வச்சாதான் வெற்றி வெற்றி அகட விகடம் அகட விகடம் வெற்றி வெற்றி அகட விகடம் அகட விகடம் என்றும் சந்தோஷம்